ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி நிகழ்ச்சிக்காக அநேகரும் உதவி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய அழைப்பினாலும் எங்களுக்கு தேவையான காரியங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய கிருபையோடு இணைந்து, தேவனுடைய நடத்துதலோடு இணைந்து நீங்களும் எங்களுடைய ஊழியத்திலும் பங்கெடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் முழுமையுமாக நாம் என்றும் தியானிக்க போகிறோம். இந்த 23ஆம் சங்கீதமானது தாவீதின் சங்கீதமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் சிறுவயது முதல் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லது நம்முடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்மை நடத்துகிற முன்னோர்களாக இருந்தாலும் சரி, VBSிலும் சண்டே வகுப்புகளிலும் நமக்கு முதலாக இந்த வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கக்கூடிய இந்த சங்கீதம் 23, சங்கீதம் 1, 93ஆம் சங்கீதத்தையும் நம்முடைய வாழ்நாளில் நாம் பல இடங்களில் கடந்து வருவோம். ஆனாலும் இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, தேவன் வைத்திருக்கக்கூடிய மறைபொருட்கள் என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தையும் நாம் எளிதாக கடந்துவிட முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த சங்கீதத்தை கடந்து வராத மனிதர்களே இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருட்கள் என்ன, தேவன் என்ன காரியங்களை தாவீதின் மூலமாக நமக்கு எடுத்து வைக்கிறார் என்பதையும் குறித்து இன்றும் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. அவன் எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி, என்ன வேலைக்காக எந்த மனிதர்களை அழைத்தாலும் சரி, அவனுக்கு 100க்கு அதிபதிகளும் 1000க்கு அதிபதிகளும் 10,000ற்கு ஒருவனும் பெரிய சேனையை நடத்தக்கூடிய ஒரு தலைவனும் தளபதியும் மிகப்பெரிய பணிவிடைக்காரர்களும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கொண்ட மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜா சொல்லுகிற காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் எங்கு சென்றாலும் சரி, நான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த விதமான இடத்தில் தேவனை நோக்கி நான் போராட வேண்டும், எந்த விதத்தில் எப்படி என்னுடைய நாட்களை நான் கொண்டு போக வேண்டும் என்பதை எனக்கு பின்னதாக இருந்து என் மெய்ப்பராய் இருக்கக்கூடிய தேவன் என்னை நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யார் என்னை துரத்தினாலும் சரி, யார் எனக்கு விரோதமாக செயல்பட்டாலும் சரி, அனைத்து காரியங்களிலும் தேவன் என்னுடைய மெய்ப்பனாய் இருந்து என்னை நடத்துகிறார் என்கின்ற காரியத்தை தாவீது நமக்கு முன்வைக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய நடத்துதலோடு நாம் சென்றோமானால், தேவன் நமக்கு முன்பதாக சென்று, நாம் முன்பதாக சென்றாலும் சரி, தேவன் நமக்கு முன்பதாக சென்றாலும் சரி, நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருந்தால், தாவீது சொல்லப்பட்ட காரியத்தின் போல நான் ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய குடும்பத்திலும் சரி, என்னுடைய வேலையிலும் சரி, என்னுடைய தொழிலும் சரி, தேவன் என் மேய்ப்பராய் இருந்தால்,
அவர் எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றும் எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எனக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்றும் அவருக்கு பின்னதாக நாம் செல்லும்போது, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவு என்பதே வராது. இந்த தாவீதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சாமுவேல் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி வரும்போது அவனுடைய தகப்பனிடத்தில் அவன் கேட்கிறான், வேறு ஏதேனும் பிள்ளைகள் உண்டா என்று. ஒருவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான் என்று. அப்படிப்பட்ட அழகிய சிவந்த மேனி நல்ல ரூபம் கொண்டிருந்த அந்த தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை வழி நடத்தக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நான் நடத்தினாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நாட்டை நான் கைப்பற்றி கொண்டிருந்தாலும் சரி, போரிலே அநேக விதமான நாடுகளை கைப்பற்றி அநேக விதமான தேசத்தை எனக்குள்ளதாக கொண்டிருந்தாலும் சரி, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் என்னோடு இருக்கிறார், என் ராஜா என்னோடு இருக்கிறார். என்ன காரியத்தை குறித்து தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார். நான் அவருக்கு பின்னதாக செல்வேன் என்று நான் சொல்லும்போது, தேவனை நாம் முன்னிறுத்தும் போது, நல்ல மெய்ப்பராய் இருக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுமே வராது. பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, மனிதன் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறே நன்மை இல்லை. இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதே சமயம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பின்னதாக செல்ல வேண்டும். நாம் மெய்ப்பராயிருக்கக்கூடிய தேவனுக்கு பின்னதாக நாம் செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றும் நாம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் மெய்ப்பராயிருக்கக்கூடிய தேவன் எனக்கு முன்பதாக சென்று எந்த இடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவர் எனக்கு தீர்மானித்து வைத்திருக்கிற காரியங்களுக்கு நேராக என்னை கூட்டி செல்வார். நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்கின்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும். இந்த சங்கீதம் தாவீதினுடைய சாட்சியாக சொல்லப்பட்ட சங்கீதம். தாவீது எந்த ஒரு நேரத்திலும் தேவன் தனக்கு செய்த நன்மையையும் தேவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் எவ்வித தயக்கமும் இன்றி வெளிப்பாடாக சொல்லக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். தேவன் அவனை எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வித காரியத்தில் அவன் நடந்து வந்து வருகிறான் என்பதை குறித்து இந்த சங்கீதமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரியம், தேவன் அவன் மேய்ப்பராய் இருக்கும்போது அவன் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளோ மற்ற மனிதர்களுடைய தொந்தரவுகளோ மற்றவர்கள் நம்மை துன்புறுத்தக்கூடிய காரியங்களோ எந்த ஒரு காரியமும் நமக்கு வராது. அடுத்து என்ன காரியம் சொல்லுகிறார் பாருங்கள், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஏனென்று சொன்னால், தேவன் நம் மெய்ப்பராய் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. வாழ்க்கையில் குறைவு என்பதற்கான ஒரு காரியமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது அடுத்த காரியம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை ஆசீர்வாதமான இடங்களுக்கு கொண்டு சென்று அவர் என்னை எவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற திட்டம் வைத்திருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாத திட்டத்தின் கீழ் என்னை நடத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக என்னை கொண்டு போய் என்னை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், நாம் எப்பொழுது அமர்ந்து சாப்பிடும்போது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் என்றால், தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும்போது,
தேவன் நம்மை ஆசீர்வாதமான திட்டங்களுக்கு நேராக கொண்டு செல்லும் போது தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் பலவிதமான தப்புக்கள் செஞ்சாலும் பலவிதமான செயல்களில் ஈடுபட்டாலும் எல்லா காரியத்திலும் தேவனை அவன் முன்னிறுத்தி செய்தான். அவன் பாவம் செய்த போதும் சரி, கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுந்து, கர்த்தாவே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேன், இப்படிப்பட்ட துன்பத்தில் அகப்பட்டு விட்டேன், என்னை விடுவியும் விடுவியும் என்று அவன் கேட்கும்போது தேவன் அவனோடு இருந்து அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து அவனை விடுதலையாக்கினார். பிரியமான தேவஜனமே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாம் போகும்போது தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருந்து நம்மை ஆசீர்வாதமான புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்று சொல்லும்போது இங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சந்தோஷமாய் நாம் நிம்மதியாக இருந்து சாப்பிடும்போது, நாம் உணவு சாப்பிடும் போதுதான் ரொம்ப நிம்மதியா சாப்பிடணும்னு நினைப்போம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேதனை இருந்தாலும் சரி, நாம் சாப்பிடக்கூடிய நேரத்திற்கு அந்த பிரச்சனை நம்மை தாக்கிவிடக்கூடாது. வீட்டில் நிறைய பேர், இந்த பெண்கள்லாம் இந்த காரியத்தை செய்வாங்க. ஏதாவது ஒரு காரியம் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால், சாப்பிடும்போது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பிரியமான தேவஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போய் நம்மை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வைத்து நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இளைப்பாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய திட்டத்தின் கீழ் நாம் வரும் பொழுது, இப்படி தேவன் நம் மெய்ப்பராய் இருக்கும்போது, இப்படி தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எதற்காக தாவீது இந்த காரியத்தை இங்கு சொல்ல வேண்டும்? எதற்காக இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையில் பலவிதமான உயர்வுகளும் நாம் வரும் பொழுது தேவனை விட்டு வழி விலகி போக அநேக காரியங்கள் நம்மை தூண்டும். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நம்மை நல்ல விதமாக ஆசீர்வதித்து விட்டார், ஒருவேளை கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களினாலும் பெரிய பெரிய உயர்வான காரியங்களினாலும் ஆசீர்வதித்து விட்டார் என்றால், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராக நாம் ஓடாதபடிக்கு, உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெம்பரவரியான கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக அதற்கு பின்னதாக நாம் ஓடாதபடிக்கு தேவனுடைய திட்டத்தின் கீழும் தேவனுடைய நீதியின் பாதையின் கீழும் நாம் போகும்படி எப்பொழுதும் நம்முடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்த வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்திற்கு கீழ் வந்து ஒருவேளை நாம் தொழில் செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நாம் சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நாம் சின்ன சின்ன வேலைகள் செய்து அன்றாட வாழ்க்கையில் நாம் பிழைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நாம் உயர்வான இடத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் இருக்கும் போதும், சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதும், கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் ஆசீர்வாதமான இடங்களுக்கு கொண்டு சென்ற பிறகு நாம் தேவனை விட்டு வழி விலகாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி சாத்தானுடைய கைக்கு நேராக போகாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்கின்ற காரியத்தை தாவீது தெளிவாக சொல்கிறான். அவனுக்கு வேலை செய்வதற்கு பலவிதமான ஆட்கள் உண்டு. அவனுக்கு வேலை செய்வதற்கும் அவனுடைய சொல்லை கேட்பதற்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் நிமித்தமும் அவன் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களில் இருந்தும் சரி, அவன் போடக்கூடிய பெரிய திட்டங்களுக்கும் அவன் செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஆம் இல்லை என்று பதில் சொல்வதற்கும், எல்லா விதமான ஆலோசனைகளை அவனுக்கு கொடுப்பதற்கும் அகித்தாப்பேல், ஊசாய் போன்ற மிகப்பெரிய மனிதர்கள் அவனோடு இருந்த போதிலும்
அவன் சொல்லக்கூடிய காரியம், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். தவறான வழிகளில் நான் போகாதபடிக்கு என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் என்னுடைய தேவன் என்று தாவீது சொல்லுகிறான். அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் செல்லும்போது, மிகப்பெரிய அந்தஸ்திலே நாம் இருக்கும்போது, ஒருபோதும் தேவனுடைய திட்டத்தை விட்டும் தேவனுடைய காரியங்களை விட்டும் நாம் வழி விலகி செல்லாதபடிக்கு, அப்படி வழி விலகி சென்றால் நாம் கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் இருக்கிறவர்கள் அவருடைய திட்டத்தின் கீழ் இராதபடிக்கு தேவன் செய்து விடுவார். எப்பொழுதும் தேவனோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம், தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து நம்மை தாழ்ச்சி அடையாதபடிக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிற நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் விலகி செல்லாதபடிக்கு, அதைத்தான் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், தேவன் என்கின்ற தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒருபோதும் என்னை வழி விலகி போக செய்யாத தேவன் என்று தாவீது சொல்லுகிறான். அப்படிப்பட்ட காரியங்களில் தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மோடு இருந்து இந்த 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின்படி, இந்த 23ஆம் சங்கீதத்தின்படி தாவீதுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரும் எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கீதத்தின்படி, 23ஆம் சங்கீதத்தின்படி முதல் 3 வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீர் எங்களுக்கு விளக்கி காட்டினீரப்பா. ஆண்டவரை, யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நான் மெய்ப்பராக கொண்டிருக்கிறேன் என்று உம்மை நோக்கி ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் மெய்ப்பனாய் இருந்து, நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவ்வளவு பெரிய அன்பான தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து அவர்களை நல்ல விதமான மேய்ச்சலினால், நல்ல விதமான ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வதித்து அவர்களை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விட்டு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நீர் கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய காரியங்களில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே ஒரு பசுமையான செழிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் அவர்கள் வாய்களை திறந்து சொல்லும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று யாரெல்லாம் சொல்லி உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக, அந்த டிவி ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. சிறு சிறு உதவிகளையும் எங்களுடைய ஊழியத்திற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அதற்கான ஆசீர்வாதத்தை நீர் செய்ய போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த ஊழியத்தையும் உலகமெங்கும் எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்கு நமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சங்கீதம் 23 சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்மேய்ப்பராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.